பில்டர் பேஸ் பவரை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு எச்சரிக்கை மிகவும் முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போறது உபயோகப்படுத்த வேண்டிய இதோட அளவு. தேவையான அளவை விட 5 மடங்கு அகலமான பிளாஸ்டிக் ட்ரம்மை தான் மிக்சிங்காக பயன்படுத்தணும். வீடியோல பார்ப்பது போல முதல்ல ப்ராடக்டை முழுமையா ட்ரம்ல ஊற்றி அந்த அளவுக்கு 5 மடங்கு தண்ணீரை ஊற்றி நல்லா டைல்யூட் செய்ய வேண்டும். இதை தான் நீங்க முதல்ல செய்யணும். ஒருவேளை பில்டர் பேஸ் பவர் உங்க உடம்புல எங்கேயாவது பட்டுடுச்சுன்னா சுத்தமான நீரால நீங்க கழுவலாம். இனி பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். 30 ஸ்கொயர் ஃபீட் டயமீட்டருக்கு 1 லிட்டர் டைல்யூட் செய்த பில்டர் பேஸ் பவர் தான் உபயோகப்படுத்துறதுக்கான விகிதம். தரையில கான்கிரீட் போடுறதுக்கு முன்னால அறைகளை ஒட்டி இருக்கிற செவுரோட தரையில 4 பக்கத்தையும் சுத்தி 1 அடி அகலம் 6 அடி ஆழத்துல மண்ணை மாற்றி பில்டர் பேஸ் பவரை நன்றாக ஸ்ப்ரே செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா மண்ணு எப்படி இருந்ததோ அதே பழைய நிலையில மறுபடியும் உறுதியா போடணும். அதுக்கப்புறமா அறையோட தரை முழுவதுமே பில்டர் பேஸ் பவரை ஸ்ப்ரே செய்து மண்ணு நல்லா ஈரமாயிடுச்சுங்கிறத உறுதிப்படுத்தணும். இதோட இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. பில்டர் பேஸ் பவரை உபயோகம் செஞ்ச தரையில 2 நாளைக்குள்ள பிசிசி, அதாவது நிலத்துல கான்கிரீட்டை போடணும். வழக்கத்தை விட ஈரப்பதம் அதிகமா இருக்கிற கான்கிரீட் தான் இதுக்கு சிறந்தது. பில்டர் பேஸ் பில்டர் பேஸ் பவரை பயன்படுத்தும் போது பாதுகாப்பு எச்சரிக்கை மிகவும் முக்கியம். இப்போ நம்ம பார்க்க போறது உபயோகப்படுத்த வேண்டிய இதோட அளவு. தேவையான அளவை விட 5 மடங்கு அகலமான பிளாஸ்டிக் ட்ரம்மை தான் மிக்சிங்காக பயன்படுத்தணும். வீடியோல பார்ப்பது போல முதல்ல ப்ராடக்டை முழுமையா ட்ரம்ல ஊற்றி அந்த அளவுக்கு 5 மடங்கு தண்ணீரை ஊற்றி நல்லா டைல்யூட் செய்ய வேண்டும். இதை தான் நீங்க முதல்ல செய்யணும். ஒருவேளை பில்டர் பேஸ் பவர் உங்க உடம்புல எங்கேயாவது பட்டுடுச்சுன்னா சுத்தமான நீரால நீங்க கழுவலாம். இனி இது உபயோகிக்க தொடங்கலாம். இந்த வீட்டோட தரையில கான்கிரீட் போடப்பட்டிருக்கு. கட்டடத்திற்கு உள்ள 6 அடி தூரத்துல நீளமா 2 வரிசையில சரியா 6 இன்ச்சு ரேடியஸ் 6 இன்ச்சு ஆழத்துல துளைகளை போட வேண்டும். சுவரோட ஒட்டி இருக்கிற கான்கிரீட் தரையில சுவருக்கு சமமா சுவற்றிலிருந்து 3 இன்ச் தூரத்தை முதலில் விட வேண்டும். இது ட்ரில் செய்யும் பொழுது தரை சேதப்படாம இருக்கிறதுக்காக தான். ஒரு ஏசிபி ஷீட்ல முதல்ல துளைய போட்டு ஒரு டை தயாரிக்கிறது இந்த வேலையை எளிதாக்கும். போல்ட்டுகளை இட்டு மூடி இப்படி பிரஷ் செய்து தூசியை சுத்தம் செய்யும் போது மறுபடியும் துளைக்குள்ள தூசி விழுவதை நாம தவிர்க்கலாம். 6 இன்ச்சு ஆழமும் அகலமுமான அனைத்து துளைகளையும் போல்ட் செஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு துளைக்குள்ளையும் வீடியோல தெரியற மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் சிரிஞ்சை பயன்படுத்தி ஒவ்வொரு துளையிலையும் 40 ml டைல்யூட்டட் பில்டர் பேஸ் பவரை ஊற்றி சிமெண்ட் கிரவுட்டை போட்டு துளைகளை மூட வேண்டும். இதோட இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. பில்டர் பேஸ்